Hello exceptions, welcome to Coding NPC. இந்த வீடியோவில் நம்ம நெஸ்டட் லூப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெஸ்டட் லூப்ஸ் எதுக்கு தேவைப்படுது, நெஸ்டட் லூப்ஸோட எக்ஸ்பிளனேஷன், அதோட சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் கோடிங் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் 4 வீடு இருக்குது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கவங்களோட இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் 1க்கு போயிட்டு ஹவுஸ் நம்பர் 1ல் கேட்பீங்க, ஹவுஸ் நம்பர் 2ல் கேட்பீங்க, ஹவுஸ் நம்பர் 3, அப்புறம் ஹவுஸ் நம்பர் 4. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நம்பர் 2க்கு வந்துட்டு அதே மாதிரி ஒவ்வொரு வீடாக 4 வீட்லேயும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் கேட்பீங்க. அப்புறம் ஸ்ட்ரீட் 3க்கு வந்துட்டு அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நெஸ்டட் லூப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா 3 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் 4 ஹவுசஸ் இருக்குது. பேசிக்கலி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்க 4 ஹவுசஸையும் ஐட்ரேட் பண்ண முடியும்னு நம்ம ஃபார் லூப் வீடியோவில் பார்த்துருந்தோம். நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டையும் தனியாக எடுத்து அந்த ஸ்ட்ரீட்குள்ளே எத்தனை ஹவுசஸ் இருந்தாலும் அதை நம்ம இண்டிவிஜுவலாக ஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ அவுட்டர் லூப் வச்சு நம்ம ஸ்ட்ரீட்ஸாக ஐட்ரேட் பண்ணுவோம். ஸோ I = 1 இருக்கிறப்போ நம்ம ஸ்ட்ரீட் 1 எடுத்துப்போம். ஸ்ட்ரீட் 1 எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஹவுஸையும் இண்டிவிஜுவலாக நம்மளால் ஐட்ரேட் பண்ண முடியும். இதுக்கு தான் நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு கிளாக்கை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பார்க்கலாம். நமக்கு ஒரு நாளையில் 24 மணி நேரம் இருக்குது. ஒவ்வொரு மணி நேரத்துலேயும் 60 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த 24 மணி நேரத்தையும் ஐட்ரேட் பண்ணி அதில் இருக்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 60 மினிட்ஸ் ஐட்ரேட் பண்ணணும். நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா, அந்த ஒரு நாளையில் இருக்கிற 24 மணி நேரத்தையும் ஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒவ்வொரு மணி நேரத்தில் இருக்கிற 60 மினிட்ஸ் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம உள்ள இன்னொரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணி அந்த மினிட்ஸை ஐட்ரேட் பண்ணுறோம். பேசிக்காக அவுட்டர் லூப் நம்ம ஒரு ஹார் ஹேண்டாகவும் இன்னர் லூப்பை ஒரு மினிட்ஸ் ஹேண்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதுதான் நெஸ்டட் லூப்போட சின்டாக்ஸ். ஃபார் லூப்புக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கிளாக்கோட எக்ஸாம்பிள் வச்சே பார்ப்போம். ஃபார் இன்ட் ஹார்ஸ் = 0, ஹார்ஸ் இஸ் லெஸ் தென் 24. ஸோ பேசிக்கலி நமக்கு ஹார்ஸ் 0லேருந்து ஆரம்பித்து 23 வரைக்கும் இருக்கும். 24 வந்துருச்சுன்னா திருப்பி அது 0. ஸோ 0 to 23 எடுத்திருக்கோம். ஹார்ஸ் ++. ஸோ ஃபர்ஸ்ட் ஹார் 0வாக இருக்கிறப்போ உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க ஃபார் லூப்பை ட்ரிகர் பண்ணும். உள்ளே இருக்க ஃபார் லூப் என்ன பண்ணும், 0th ஹாருக்கான 0th மினிட்லேருந்து 59th மினிட் வரைக்கும் உள்ளே இருக்க லூப்பை ரன் பண்ணும். ஸோ நம்ம டிஸ்பிளே பண்ணுறப்போ ஹார்ஸ் 0வாக இருக்கும், மினிட்ஸ் 0வாக இருக்கும். அடுத்த ஐட்ரேஷனில் அந்த ஹார்ஸ் 0th ஹாருக்கே மினிட் 1, 2, 3, 4ன்னு உள்ளே இருக்கிற ஃபார் லூப் 0 to 60 வரைக்கும் ஐட்ரேட் ஆகிடும். ஐட்ரேட் ஆகிட்டு திருப்பி அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகும். அவுட்டர் ஃபார் லூப்பில் ஹார்ஸ் 0லேருந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த ஃபஸ்ட் ஹாருக்கான இன்னர் ஃபார் லூப் ரன் ஆகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி கோடிங் இம்ப்ளிமெண்டேஷனில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். அடுத்து வைல் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே கிளாக் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோன்னா ஹார்ஸ் 0, மினிட்ஸ் 0ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் அவுட்டர் லூப்பில் வைல் ஹார்ஸ் இஸ் லெஸ் தென் 24, ஹார்ஸ் 23ஆக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் பேசிக்காக ரன் ஆகும். உள்ள மினிட்ஸ் 0ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஏன் நம்ம திருப்பி டிக்ளேர் பண்ணியிருக்கோன்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஏன்னா ஒவ்வொரு ஹாருக்கும் நம்ம மினிட்ஸை திருப்பி 0க்கு இனிஷியலைஸ் பண்ணணும். நம்ம அந்த 0க்கு இனிஷியலைஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா ஃபஸ்ட் ஹாருக்கு 60 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 61st மினிட்டுக்கு போயிடும். நம்ம அந்த 1 hour முடிஞ்சதுக்கப்புறம் மினிட்ஸ் 0க்கு திருப்பிட்டு செட் பண்ணணும்ல, அதுக்கு தான் இங்கே நம்ம மினிட்ஸ் 0ன்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். உள்ள இது இன்னர் லூப். ஃபார் லூப்பில் இருந்தால் அதே கண்டிஷன் தான். ஒவ்வொரு ஹாருக்கும் 60 மினிட்ஸை இந்த உள்ளே இருக்கிற இன்னர் லூப் ஐட்ரேட் பண்ணும். நமக்கு ஹார்ஸையும் மினிட்ஸையும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு இந்த இன்னர் லூப்புக்கு மினிட்ஸ் தான் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ 0 to 59 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மினிட்ஸ் இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணோம். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இந்த லூப் எக்ஸிட் ஆச்சுன்னா ஹார் இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த சென்ஸ் இப்போ இங்கே ஹார் ஃபஸ்ட்டு 0ன்னு இருக்கும், மினிட்ஸும் 0,
0th ஹாருக்கு 0 to 60 வரைக்கும் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணோம். டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஹார் இந்த இடத்துக்கிட்ட இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இந்த இடத்துலேருந்து திருப்பி இங்கே வந்து ஹார் 1லேருந்து ஆரம்பிக்கும். இதுதான் வைல் லூப்போட ஒரு நெஸ்டட் சின்டாக்ஸ். இப்போது நம்ம கோடிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். ஓகே, கோடிங் இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ் வச்சு பார்த்த எக்ஸாம்பிள் வச்சு ட்ரை பண்ணலாம். ஃபார் லூப் வச்சு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபார் int I equal to 0 I equal to 1. ஓகே, நம்ம ஸ்ட்ரீட்ஸ் ட்ரைமினே யூஸ் பண்ணலாம். street equal to 1, street is less than 5, street plus plus. இல்லை ஹவுசஸுக்கு ஒரு தனி ஃபார் லூப். ஃபார் int house equal to 1, house is less than 5, house plus plus. நம்ம இங்கே ஏன் less than 5 யூஸ் பண்ணுறோன்னா 1 to 4 houses நமக்கு தேவை. அதனால நம்ம less than 5 யூஸ் பண்ணுறோம், which is 4. நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். street and house. எண்டல் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரீட் 1ல் 1 2 3 4 4 ஹவுசஸையும் ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீட் 2ல் 4 ஹவுசஸ், ஸ்ட்ரீட் 3ல் 4 ஹவுசஸ், ஸ்ட்ரீட் 4ல் 4 ஹவுசஸ். இப்படி தான் நம்ம ஒரு நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நெஸ்டட் வைல் லூப் பார்க்கலாம். வைல் லூப்பும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு int st அண்ட் ஹவுஸ்னு 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். வைல் st is less than 5. நம்ம ஸ்ட்ரீட்டை வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஹவுஸும் 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே நம்ம hs equal to 1 கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு அவுட்டர் லூப் ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு ஹவுஸோட நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ hs equal to 1 கொடுத்துக்கலாம். இன்னர் ஃபார் லூப் வைல் hs is less than 5. ஸ்ட்ரீட்டு நமக்கு 3 போதும், ஸோ 3 வச்சுக்கலாம். cout street st house hs enter. ஓகே, இப்போது நமக்கு இது வந்து ஒரு இன்ஃபினைட் லூப்பாக போகுது. ஏன்னா கண்ட்ரோல் C கொடுத்தது என் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஏன் போன வாட்டியே பார்த்தோம், இது வந்து ஒரு காமன் மிஸ்டேக் தான். நம்ம வந்து ஸ்ட்ரீட் அண்ட் ஹவுஸோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஸ்ட்ரீட்டோட வேல்யூ எப்போவுமே லெஸ் தென் 4ஆக தான் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், hs ப்ளஸ் ப்ளஸ். ஏன்னா நமக்கு 1லேருந்து 4 வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகணும். அப்புறம் st ப்ளஸ் ப்ளஸ். அவுட்டர் லூப் நமக்கு வந்து st வந்து 3ஆக இருக்கிற வரைக்கும் ரன் ஆகணும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீட் 1ல் 4 ஹவுசஸ், ஸ்ட்ரீட் 2ல் 4 ஹவுசஸ், ஸ்ட்ரீட் 3ல் 4 ஹவுசஸ். ஒரு நெஸ்டட் வைல் லூப்பை இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். நெஸ்டட் லூப்ஸ் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த நெஸ்டட் லூப்ஸ் யூஸ் பண்ணி 2D அரேஸ் மல்டி டைமென்ஷனல் அரேஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Do subscribe the channel, like the video and keep following the playlist. Thank you.